பிரம்மாண்டமாக ரிலீஸ் செய்யப்பட்ட ஜனநாயகன் திரைப்படம், கதறி கதறி அழுத அமைச்சர்கள், ஆளே இல்லாமல் ரத்து செய்யப்பட்ட காட்சிகள், பட ரிலீஸை விரும்பாத நேர்மையான ரசிகர்கள், 190 ரூபாய் டிக்கெட் 500 ரூபாய்க்கு விற்கும் அவலம், உண்மையை அம்பலப்படுத்திய தியேட்டர் ஓனர்கள், பள்ளிக்கூட சுவற்றில் ஒட்டப்பட்ட ஜனநாயகன் போஸ்டர், படு பாதாளத்திற்கு செல்லும் தமிழகத்தின் ஜனநாயகம், மண்சோறு சாப்பிட்ட விஜய் ரசிகர்கள், மண்டை உடைக்கப்பட்ட டெல்லி மாணவர்கள், மானத்தை வாங்கிய தற்குறிகள், விஜய் அரசியலை வெளுத்து வெளுத்து வாங்கும் டெல்லி, சற்று முன் களத்திலிருந்து வெளியான வீடியோ காட்சிகள், இது மாதிரி இன்னைக்கு அரசியலில் நடக்கக்கூடிய பல்வேறுபட்ட செய்திகளும் அந்த செய்திகளோட உண்மை பின்னணியும் களத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான வீடியோ காட்சிகளோட தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ அவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க. இப்போ எந்த சோஷியல் மீடியாவில் திறந்தாலுமே இனிமையான இல்லறத்திற்கு இதோ வந்து விட்டது தீர்வு. நீண்ட நேர இல்லறம், குழந்தையின்மை பிரச்சனைக்கு சஃபேத் முஸ்லி, அஸ்வகந்தா, சிலாஜித் போன்ற 20க்கும் மேற்பட்ட மூலிகைகள் கலந்து உருவாக்கப்பட்ட தரமான ப்ராடக்ட். ISO, GMP, FSSAI போன்ற இந்திய மற்றும் சர்வதேச அங்கீகாரம் பெற்ற ஹலாலான இயற்கை வேகரா. உங்கள் இரவும் இல்லறமும் நல்லறமாக மாற உடனே ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. இப்போ எந்த சோஷியல் மீடியாவில் திறந்தாலுமே வெறும் ஒப்பாரி காட்சிகள் தான் போகுது. ஐயோ ஐயோ ஐயோ, ஒரு தேம்பி தேம்பி அழுகுறாரு. குறிப்பாக அமைச்சர் முகமது பர்வேஸ் உட்காந்து சினிமா தியேட்டரில் உட்காந்து அழுகுறாரு பாருங்க. அதை பார்த்து நான் கண்ணில் தண்ணி வச்சுட்டேன். அப்படியாப்பட்ட ஒரு அழுகை. ஏன் இப்படி அழுகுறாரு இவரு? இப்படி தேம்பி தேம்பி அழுகுறாரு. அவர் அழுகுறது அவருடைய ஆட்கள் அவரை சுற்றி வீடியோ காட்சிகள் வேற எடுத்துக்கிறாங்களே. ஏன் என்னாச்சு இவருக்கு? ஒருவேளை அங்கே டெல்லியில் மாணவர்கள் போராடுறாங்களே, அங்கே அடிப்பட்டு மண்டைகள் உடைக்கப்படுது, பெண்கள்னு கூட பார்க்காம அராஜகமாக தாக்குதல் நடத்திட்டு இருக்கிறாங்களே, லத்தி முழுக்க ஆணியை சொருவி அந்த ஆணி மூலியமா அடித்து சதையை போட்டு கிழிச்சிக்கிட்டு இருக்கிறாங்களே, இதெல்லாம் நினச்ச அமைச்சர் பர்வேஸ் தேட்டரில் போய் உட்காந்து அழுகுறாரோ? அவருக்கு தேட்டரில் போய் உட்காந்தாலும் படத்தில் கவனம் போகாமல் டெல்லி மாணவர்களை நினச்சி அழுகுறாரோ அப்படின்னு சொல்லி நம்ம போய் தேடி போய் பார்த்தா, ஜனநாயகன் படம் விஜய் அண்ணாவுக்கு கடைசி படமா. அந்த படம் முடிஞ்ச படமே 6 மாதத்துக்கு முன்னாடி செத்து போன ஒரு கேஸு, 6 மாதத்துக்கு முன்னாடி நமுத்து போன ஒரு பட்டாசு. இந்த படம் யாரு இந்த படத்தை வேணும்னே இந்த படத்தை லீக் பண்ணி விட்டாங்க. இந்த படத்தில் மூலியமா எப்பேற்பட்ட தேர்தல் பிரச்சாரத்தை வச்சிருந்தாங்க. அந்த படம் தேர்தலுக்கு பிறகு இந்த படம் வந்தால் ஒன்றும் வேலைக்கு ஆகாது, அதனால தேர்தலுக்கு முன்னாடியே வந்தால் தான் சரிப்படும் சொல்லி தேர்தலுக்கு முன்னாடி இது யாரெல்லாம் லீக் பண்ணி விட்டாங்கன்றது மக்களுக்கு, தமிழ்நாடு மக்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு போன கதை. அப்போ ஆல்ரெடி 6 மாதத்துக்கு முன்னாடி நமுத்து போன ஒரு பட்டாசு, அது ஒரு நாரி போன ஒரு சோறு. அப்போ அப்படி இருக்கும்போது அந்த படத்தை இன்னைக்கு ரிலீஸ் ஆகுதான். இது ஏற்கனவே தெலுங்குல கிண்டப்பட்ட ஒரு கேசரி. அது என்ன கேசரிடா? அது பகவந்த் கேசரி. பகவந்த் கேசரின்னு சொல்லி தெலுங்குல ஒரு நமுத்து போன ஒரு பட்டாசு, அதை காப்பி பேசி இங்கே ஒரு படம் எடுத்தாங்க. அந்த படமும் ஆல்ரெடி லீக்கான ஒரு படம். இதை வச்சு தேட்டரில் ரிலீஸ் செய்கிறாங்களாம். இதில் விஜய் அண்ணாவோட கடைசி படம்ங்கிறதால படம் முடிஞ்சோன்னா அப்படியே ஸ்லைடில் அங்கே காட்சிகள் ஓடப்படுது. அவர் நடித்த முதல் படத்தில் கடைசி படம் வரைக்கும் யார் பெற்ற மகனோ நீ யார் இப்படி சொல்லி அந்த ஸ்லைடு காட்சிகளாக ஓட்டோன்னே, ஐயோயோ ஒன் லாஸ்ட் டைம், அதுக்கு டைட்டில் வர போடுறாங்க, ஒன் லாஸ்ட் டைம் அண்ணாவுடைய படத்தை இப்போ இனிமேல் நம்ம தேட்டரில் பார்க்குறது இதுதானே கடைசி காட்சி. இதுக்கடுத்து அண்ணாவை நான் தேட்டரில் எங்கேருந்து நான் பார்ப்பேன்? இப்படிலாம் எப்படி நான் விசில் அடிப்பேன்? இதுக்கப்புறம் எப்படி நான் அஜித் ரசிகர்களோட போய் சண்டை போடுவேன் அப்படின்னு சொல்லி உங்களால் தாங்க முடியலையாம். தாங்க முடியாமல் அழுகுறாரு. ஐயோ அவர் அழுகுறத பார்த்து எனக்கு அழுவு வருது. அப்படியாப்பட்ட அழுகுறாரு. கேவலம் இல்லை இது? எவ்வளோ கேவலம் இதெல்லாம். அங்கே அவன் போராடிட்டு உயிரை கொடுத்துட்டு இருக்கான். நாளைக்கு உன் பிள்ளைங்க சேர்ந்து தான் அங்கே போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிறான். நம்ம பிள்ளைங்களோட நீ நீட்டுன்னு கொண்டு வந்த தீட்டு, அது நீட்டு கிடையாது, அது ஒரு தீட்டு. இன்னைக்கு நீட்டில் கொண்டு வரப்பட்ட என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நாளைக்கு பாஜக ஒவ்வொரு இங்கே மேலே உயர்கல்வியிலையும் கொண்டு வர போகிறாங்க. இனி எந்த ஒரு உயர்கல்வி நம்ம படிக்க போகிறதா இருந்தாலும் அங்கே ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கும். அங்கே ஒரு நுழைவுத் தேர்வு எழுதினா தான் நம்மளால் இனிமேல் படிக்க முடியும். அப்போ இனிமேல் பணம் இருக்கவங்க மட்டும் தான் படிக்க முடியும். உயர் சாதியினருக்கு மட்டுமே கல்வி அப்படிங்கிற ஒரு மனிதர்ம சித்தாந்தத்தை நோக்கி நகர்ந்து போயிட்டு இருக்கு. அந்த ஒரு கொடூர சட்டத்தை எதிர்த்து அங்கே மாணவர்கள் அங்கே உயிரை கொடுத்து போராடிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு போராடுறவனுக்கு சோறு, சாப்பிட்றதுக்கு சோறு இல்லை, குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை. இப்படியெல்லாம் அங்கே உயிரை கொடுத்து ஒருத்தவங்க போராடிட்டு இருக்கும்போது இனி சினிமா படம் இவர் நடிக்க மாட்டாரு, இதுதான் இவர் நடிக்கக்கூடிய கடைசி படம் சொல்லி அந்த படத்துக்கு போய் உட்காந்து ஒரு கூட்டம் இங்கே அழுதுகிட்டு கிடக்குன்னா இதை விட கேவலம் வேற எதுவும் கிடையாது. இதில் சில ரசிகர்கள் மண்சோறு வேற போய் சாப்பிட்டுக்கிட்டு கிடக்குறாங்களாம். இவருக்கு தான் கடைசி படம், இந்த படம் வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லி மண்சோறு போட்டுக்கிட்டு சாப்பிட்டுருக்காங்களாம். உங்களுக்கெல்லாம் யாருப்பா கொள்கை தலைவர்? யாருப்பா அப்படின்னா, எங்களுக்கு கொள்கை தலைவர் பெரியார், அம்பேத்கர், காமராஜர், இவங்களாம் எங்களோட கொள்கை தலைவர்னு சொல்லி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. வேலு நாச்சியார், அஞ்சுகம் அம்மாள், இவங்களாம் எங்களோட கொள்கை தலைவர்னு சொல்லிட்டு அந்த கொள்கை எல்லாத்தையும் தூக்கி குப்பையில் தூக்கி போடுற மாதிரி போய் மண்சோரை உட்காந்து போய் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. ஏன்டா கொஞ்சமாச்சும் பகுத்தறிவு இருக்கடா?
அந்த மண்சோறு போய் சாப்பிட்ற, இந்த மண்சோறு சாப்பிட்டா உன் படம் ஓடிடுமா? மண்சோறு சாப்பிட்டா எல்லாமே சரியா போயிருமா? ஒரு சினிமாவுக்காக மண்சோறு போய் சாப்பிட்டுட்டு இருக்கான். ஏன்னா ஒரு சினிமா ரசிகரை பார்க்க போய், சினிமா நடிகரை பார்க்க போய் உயிரை விட்ட கூட்டம் தானே அவனுங்க. அந்த உயிரை மயிரா தூக்கி போட்டு போன ஒரு கூட்டம் தானே. அதனால தான் இன்னைக்கு உட்காந்து மண்சோறு உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கானுங்க. சரி, இதுதான் ரசிகர்கள் தான் இப்படின்னா, அந்த அமைச்சர்களோட நிலைமையை பாருங்க. ஒரு சினிமாவுக்காக ஒருத்தர் தியேட்டர்ல உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறாரு. இன்னொரு அமைச்சர், போக்குவரத்து துறை அமைச்சர், அவரும் ஜனநாயகன் படத்தில் ஒரு கேரக்டர் ரோல் பண்ணியிருக்கிறாரு. அந்த போக்குவரத்து துறை அமைச்சர் அவர்கிட்ட கேட்குறாங்க, சார் டெல்லியில் மாணவர்கள் போராடுறாங்க, அவங்க மேலே இவ்வளோ அக்கிரம தாக்குதல் நடத்தப்படுது, இதை பற்றி உங்களுடைய கருத்து, ஒரு அமைச்சராக உங்களுடைய கருத்து என்ன சார் அப்படின்னு கேட்கும்போது, இங்கேயே 1000 பிரச்சனை இருக்குது, இங்கேயே சரியான நேரத்துக்கு பஸ் வர மாட்டேங்குது, மக்கள் 1000 பிரச்சனை சொல்கிறாங்க, பஸ் ஸ்டாண்டில் அவ்வளோ பிரச்சனை, இங்கேயே 1000 பிரச்சனை இருக்குது, நம்ம இதை பற்றி பேசலாமே, அதெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க. இங்கே நமக்கு 1000 பிரச்சனை இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லைல்ல, எவனோ தான் மண்டை உடைஞ்சு செத்து போகிறான், எவனோ தான் நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கிறான் அப்படி சொல்லி. அப்போ டெல்லியில் நடக்கக்கூடிய போராட்டம் யாரோ ஒருத்தனோட போராட்டம், யாரோ ஒரு வடக்கம் போராடிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு, கொஞ்சம் கூட மோடியை எதிர்க்கிறதுக்கு துப்பு இல்லாமல், மோடியோட பேரை சொல்றதுக்கு தைரியம் இல்லாமல், அமித்ஷாவை எதிர்த்து பேசுறதுக்கு திராணி இல்லாமல் உட்காந்துக்கிட்டு அது எங்கேயோ நடக்கிற போராட்டம், நமக்கே 1000 பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. அப்படின்னா இவங்கள தான் நீங்க மாற்றம் தேர்ந்தெடுத்தீங்க, இவங்க தான் எங்களுடைய மாற்றம், இவங்க வந்து நின்றாங்கன்னா எங்களுக்கு எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி நம்புனீங்களே. அவங்களால திரைப்படத்தை வெளியிடுறதை தவிர இவங்களால எதுவுமே செய்ய முடியாது. ஏன்னா இப்ப நேத்து அவங்க ஒரு மாற்றம் செஞ்சிருக்கிறாங்க. இங்க தமிழ்நாடு அரசு சார்பில் இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டோட தனிச்சிறப்பு, இங்க உணவு இல்லாம யாரும் கல்வியை விட்டுறக்கூடாது, அதனால எப்பேற்பட்டாவது நம்ம உணவு கொடுத்து கல்வி மாணவர்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீதி கட்சி காலத்துல இருந்து, அதாவது நிறைய பேர் சத்துணவு உணவு எங்க இருந்து வந்ததுன்னா எம்ஜிஆர் கொண்டு வந்தாரு. சத்துணவு சாப்பாடு எம்ஜிஆர்லாம் கொண்டு வரல ராஜா, சத்துணவு சாப்பாடை கொண்டு வந்து நீதி கட்சி, இந்திய சுதந்திரத்துக்கு முன்னாடியே நீதி கட்சி தான் இந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க. இங்க மாணவர்கள் எங்களுக்கு சரியான சாப்பாடு இல்லை, நான் வேலைக்கு போனா வச்சு ஒரு வேளை சாப்பிடலாம், அதுக்காக பல பேர் கல்வியை விட்டுட்டு வேலைக்கு போறாங்க அப்படின்னு ஒரு நிலைமை இருக்கும்போது, அப்போ உனக்கு அந்த சாப்பாடு தானே பிரச்சனை, வா சாப்பாடு நான் போடுறேன் நீ படிக்க வா அப்படின்னு சொல்லி நீதி கட்சி இதை முதல் ஆரம்பிச்சாங்க. ஜஸ்டிஸ் பார்ட்டி நீங்க இன்னைக்கும் கூகுளில் போய் தேடி பாருங்க. அதுக்கு பிறகு காமராஜர், அது அடுத்த கட்டமா காமராஜர் கொண்டு வராரு. அதோட ஒரு நீட்சியா தான் எம்ஜிஆர் அந்த திட்டத்தை கொண்டு வராரு, கலைஞர், ஜெயலலிதா எல்லாருமே கொண்டு வரும்போது, அதுக்கடுத்து 2021 திமுகவுடைய ஆட்சியில் அன்னைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வெறும் மதிய உணவு மட்டும் இருக்குது, அதுக்கு பிறகு இதை காலை உணவு திட்டமாக மாற்றலாம், ஏன்னா பல மாணவர்கள் காலையில் ஒன்று வறுமையிலையோ இல்லை அது பரபரப்பாக ஸ்கூலுக்கு வரணுங்கிறதாலையோ காலை உணவு இல்லாமல் இவங்க வரும்போது இதனால சத்து குறைபாடு ஏற்படுது, ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்படுது, அதனால ஊட்டச்சத்து மிகுந்த ஆகாரங்களோட அவனுக்கு காலை உணவு வழங்கப்படணும் சொல்லி ஒரு அற்புதமான திட்டம். இந்த திட்டத்தை இந்தியாவோட பல மாநிலங்கள் நடைமுறைப்படுத்த ஆரம்பிச்சாங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் காலை உணவு திட்டம் சொல்லி, அது திமுக உணவு திட்டம், மு க ஸ்டாலின் உணவு திட்டம் வைக்காம ஒரு காமன் நேம் தமிழ்நாடு முதலமைச்சர் காலை உணவு திட்டம் கொண்டு வந்தாங்க. இது உங்களுக்கு பொறுக்கல, இதை இன்னைக்கு விஜய் வந்து உடனே பேரை மாத்தி பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டம் சொல்லி பேரை மாத்துறாங்க. ஏன் இந்த பேரை மாத்தணும்? இன்னைக்கு அது தமிழ்நாடு முதலமைச்சர்னாலே அது உங்களை தானே குறிக்கும், இன்னைக்கு விஜய் தானே முதலமைச்சர், அப்ப விஜய் அவர்களை தான் அது குறிக்கும். ஏன் அந்த பேரை மாத்தணும் அப்படின்னா, அவருக்கே தான் முதலமைச்சர்ன்றது ஒத்துக்க முடியல, அதை நம்ப முடியல, அது ஜீர்ணிக்க முடியல. ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் அவர் முதலமைச்சர் ஆயிட்டாரு. அப்ப இன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அப்படின்னா அது மு க ஸ்டாலின் தானே குறிக்குது. மு க ஸ்டாலின் ஏற்கனவே சொன்னாரு, நான் கொண்டு வந்த இந்த திட்டங்கள் இருக்கு, காலை உணவு திட்டம், இந்த நீட் எதிர்ப்பு விஷயங்கள், மகளிர் உதவித்தொகை, இலவச மகளிருக்கான இலவச பயணங்கள், இதெல்லாம் மக்களுக்காக கொண்டு வந்திருக்கக்கூடிய பல நன்மையான திட்டங்கள். இந்த திட்டத்தை நீ மாற்றணும், இந்த திட்டத்தை எடுத்துடணும், அடிச்சிடணும் யாராவது நினைக்கும் போது உன் மனசுக்குள்ள ஒரு பயம் வரும். அது வரைக்கும் இந்த மு க ஸ்டாலின் தான் இந்த நாட்டை ஆள்றான் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொன்னாரு. அது இங்க உண்மையாவே நடந்துட்டு இருக்கு. நான் முதல்வன் ஸ்கீம், அதுக்கு எஸ்கே அப்படின்னு சொல்லி பேரை மாத்துறாரு, ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு ஒரு பெயரை மாத்துறாரு. அந்த முதல்வன்ற பேர் அதில் இருக்கக்கூடாது. தமிழ்நாடு முதலமைச்சர் காலை உணவு திட்டம்ன்ற அந்த முதலமைச்சர் என்ற பேரை நோக்கிட்டு காமராஜருடைய பெயரை வைக்கிறாங்க. அப்ப என்னன்னா முதலமைச்சர் அப்படின்னாலே அது மு க ஸ்டாலின் தானே குறிக்குது. சட்டசபையில் உட்காந்து சபாநாயகர் படிக்கிறாரு, பிரபாகர் சபாநாயகர், தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய்னு படிக்கிறதுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய், அந்த முதலமைச்சர்னாலே ஸ்டாலினை தான் ஞாபகப்படுத்துங்கிறதுக்காக இந்த பெயரை மாற்றக்கூடிய வேலைகள் தான் இவங்க செஞ்ச மாற்றங்களை தவிர, இவங்களால இந்த சினிமாத்தனத்தை தாண்டி, அந்த சினிமா சீர்கேடு தாண்டி இவங்களால எந்த ஒரு நல்லாட்சியுமே கொடுத்துட முடியாது. எங்க அக்கா பல்லவி இங்க திருவிகா நகருடைய எம்எல்ஏ, தாவேக்கா எம்எல்ஏ, எங்க போனாலும் ஒரு பிறந்த குழந்தைய தூக்கிட்டே போயிடுவாங்க, ஒரு அந்த குழந்தைய தூக்கிட்டே போற ரீல்ஸ் போடுறது. அக்கா எப்பவுமே மேக்கப், ரொம்ப அக்காவுடைய மேக்கப் அந்த ஸ்கில் இருக்கு இல்லையா, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப அற்புதமா எங்க போனாலும் அழகா மேக்கப் போட்டுப்பாங்க, அந்த குழந்தைய தூக்கிட்டே எல்லா இடங்களையும் போயிட்டு வருவாங்க. இன்னைக்கு கொடுமை என்னன்னா, படம் ரிலீஸ் ஆகுதான், அக்கா இன்னைக்கு குழந்தையோட சினிமா தேட்டருக்கு வந்துட்டாங்க. ஏமா பிறந்த குழந்தை ஒரு மாசமோ 40 நாளோ அந்த குழந்தைக்கு, அப்போ அந்த 40 நாள் குழந்தைய தூக்கிட்டு சினிமா தேட்டருக்கு போகலாமா?
அங்க வைக்கக்கூடிய அந்த சவுண்டு, அந்த டெசிபிள் அளவு இந்த குழந்தைக்கு தாங்குமா? அங்க உட்காந்து படம் பார்க்குற சும்மாவை பார்ப்பான், ஆயி ஊயின்னு போய் கத்திக்கிட்டு கிடப்பான், ஃபுல்லா கத்திக்கிட்டு தான் படம் பார்ப்பான். அவன் படம் பார்க்க போல, கத்துறதுக்கு தான் போறான். அப்ப அவன் ஒரு பக்கம் கத்துறான், தியேட்டர்ல அவ்வளவு பெரிய சத்தம் கத்துது. அதுல அந்த பிள்ளைக்கு என்ன ஆகும்? உங்களுடைய நீங்க குழந்தையை தூக்கிட்டு சினிமாவுக்கு வந்தீங்கன்னு ஒரு செய்தி வாங்குறதுக்காக, உங்களுடைய பெயர் ஒரு செய்தியிலேயோ ஒரு ரீல்ஸ்லயோ பதிவு செய்யப்படணுங்கிறதுக்காக அந்த பிள்ளையை கொண்டு போய் சினிமா தியேட்டர் கொண்டு போறீங்க. அது என்னவோ தெரியல, நீங்க புள்ள வளர்க்கறதுலாம் பெரிய ஒரு ஆச்சரியமா இருக்குது. இதுக்கு முன்னாடி ஒருத்தர் சொன்னாரு, சேப்பாக்க ஸ்டேடியத்தில் செல்போன்ல வச்சு இன்னத்தை நசுக்கிட்டு இருந்தீங்க, இன்னத்தை ஒதுக்கிட்டு இருந்தீங்கன்னு கேட்டா, என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, அந்த குழந்தைக்கு மாத்திரையை போட்டு நறுக்கிட்டாங்க. உடம்பு சரியில்லாத குழந்தையா சேப்பாக்க ஸ்டேடியத்துக்கு கூட்டு போவாங்க. சேப்பாக்க ஸ்டேடியம் சினிமா தியேட்டரோட சத்தம் அதிகமா இருக்கும். அங்க கொண்டு போய் குழந்தைக்கு மாத்திரை கொடுக்கறதுக்கு வேற இடமே கிடைக்கல, சேப்பாக்க ஸ்டேடியத்துல தான் கொண்டு போய் மாத்திரை வைப்பாங்க. அதனால இவங்க அந்த புள்ள வளர்க்குற அழகு இருக்குல்ல, அதெல்லாம் பெரிய ஒரு அலாதையான ஒரு விஷயம். அந்த மாதிரி தான் எங்க அக்கா பல்லவி அந்த பிறந்த பச்சை குழந்தைக்கு சினிமா தியேட்டருக்கு ஒரு பக்கம் போறாங்க. அமைச்சர் விக்னேஷ் இன்னைக்கு அவரு டாஸ்மாக் துறையில் இருக்கார் இல்லையா, அமைச்சர் விக்னேஷ் சம்பந்தமான நேற்று ஒரு செய்திகள் பல ஊடகங்கள் வந்தது. நாளைக்கு ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகுதான், அவர் நாளைக்கு ஒரு நாள் லீவ் வேணும்னு சொல்லி முதலமைச்சரை கேட்டாராம். அதுக்கடுத்து அவர் மாத்திக்கிட்டாரு, இல்லை நான் லீவ்லாம் கேட்கல அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த படம் இப்போ ஏன்னா படத்துலேருந்து வளர்ந்த ஒரு கூட்டம் தானே. புசி ஆனந்த் சொல்றாரு, பாருங்க படம் ரிலீஸ் ஆகுது, இந்த படத்தை தலைவரோட கடைசி படம், இந்த படத்தை நம்ம திருவிழா மாதிரி கொண்டாடணும், நான் புரியுதாப்பா, படத்தை நம்ம திருவிழா மாதிரி கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி அவர் ஆர்டர் போடுறாரு. இங்க திருவிழா மாதிரி நம்ம கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் போட்டுக்கிட்டு இப்படிதான் இதுதான் நமக்கு முக்கியமான பிரச்சனை. டெல்லியில போறாருல நமக்கு பிரச்சனையே கிடையாது, நமக்கு இங்க 1000 பிரச்சனை இருக்கு. அந்த 1000 என்ன, ஜனநாயகன் படத்தை கொண்டாடுறது. அப்ப இப்படிலாம் இருக்கும்போது இவங்க வளர்க்கப்பட்ட வார்க்கப்பட்ட விதங்கள் அப்படி. இந்த தமிழ்நாடு நம்ம எதுக்கு பேர் வாங்கின மாநிலம்? கொஞ்சமாச்சும் அந்த சிந்தனை கொஞ்சமாச்சும் உங்களுக்கு இருக்குதா? இந்த தமிழ்நாடு தான் எல்லா போராட்டங்களிலுமே இந்த இளைஞர் பட்டாளம் தான் இந்தியாவுக்கு எடுத்துக்காட்டு. இப்ப இன்னைக்கு நீட் எதிர்த்து நீட் தேர்வை எதிர்த்து இன்னைக்கு 2026 போராடுது இந்தியா 2026 போராடுது. ஆனா நம்ம தமிழ்நாடு நீட் எதிர்த்து என்னைக்கு போராடணும்? 2016-17 நம்ம போராடணும். நம்ம இந்த நீட் வந்து மோசமான ஒரு தேர்வு, இது ஏழை மாணவர்களோட கல்வியை ஒட்டு மொத்தமா கல்லறைக்கு தள்ளிரும், அதனால இதுக்கு எதிர்த்து போராடணும்னு சொல்லி நம்ம 2016-17 நம்ம போராட்டம் இன்னைக்கு தான் இந்தியாவுக்கு தெரிய ஆரம்பிக்குது. நீட் ரொம்ப மோசமானது, அதை எதிர்த்து போராடணும், இன்னைக்கு தான் போராடுறாங்க. 1950-60 காலகட்டத்தில் நம்ம இந்தி திணிப்பு எதிர்த்து நம்ம போராட்டம் பண்ணோம். இன்னைக்கு தான் வட மாநிலங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்பட்டு, ஐயோ இந்த இந்தி எங்களோட தாய்மொழி அழிக்குது, போஜ்பூரி மார்வாரி மாதிரியான பல எங்களோட மொழிகள் இன்னைக்கு காணாம போயிருச்சு, அப்ப இந்தி திணிப்பு மோசமானதுன்னு சொல்லி இன்னைக்கு தான் வட மாநிலங்கள், குறிப்பா கர்நாடகா மாதிரியான மாநிலங்கள் இன்னைக்கு தான் விழிப்புணர்வு ஏற்படுது. அப்போ ஒவ்வொரு போராட்டத்திற்கும் ஒவ்வொரு உரிமை சார்ந்த விஷயங்களுக்கும் இந்த தமிழ்நாடு தான் நம்ம முன்னாடி போய் களத்துல நின்று எல்லாருக்கும் நம்ம ஒரு வழிகாட்டியா நம்ம நின்றோம். அதனாலதான் நம்ம பகுத்தறிவு மாநிலம் சொல்லி நம்ம பேர் வாங்கியிருக்கோம். ஆனா இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா போய் சாக்கடையில தூக்கி போடுற மாதிரி ஒரு சினிமா படம் ரிலீஸ் ஆகுது, அதை நான் கொண்டாடுறேன். சரி, சினிமா படத்தை இன்னைக்கு கொண்டாடிட்டு போ, அது கொண்டாடுறதுக்கு ஒரு நேரம் காலம் வேணாம். அங்க உயிரை கொடுத்து போராடிட்டு இருக்கானே, உன் பிள்ளைக்கும் சேர்ந்து தானே போராடிக்கிட்டு இருக்கான், அவனுக்கு சாப்பிட்றதுக்கு சோறு கிடையாது. அங்க குறிப்பா ஜுனைதுன்னு சொல்லக்கூடிய ஒரு இளைஞன், ஒரு முகமது ஜுனைத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இஸ்லாமிய இளைஞன், அவன் ஒரு பையன், ஒரு ஆளு எல்லாருக்கும் அவன் சக்தி கூப்பிட்டு அவன் கை காசை போட்டோ இல்லை யார்கிட்ட என்னமோ வாங்கிட்டு வந்தோ எல்லாருக்கும் தண்ணி சப்ளை பண்றாரு, சாப்பாடு கொடுக்குறாரு, ஸ்நாக்ஸ் பரிமாறுறாரு. இந்த போராட்டம் நடக்கக்கூடிய இந்த 25-26 நாட்களா அவர் வேலை வெட்டிக்கு போகாம குடும்பத்தை பார்க்காம இந்த போராடக்கூடிய, ஏன்னா இவன் என் பிள்ளைக்கு தானே போராடுறான், அப்ப நான் தானே அவனுக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்படி சொல்லி அவனுக்கு சாப்பாடை கொடுத்துக்கிட்டு நைட்ல தூங்குறவங்களுக்கு விசிறி விட்டுக்கிட்டு இவ்வளவு சேவைகள் செய்யறாரு. ஒரு கட்டத்துக்கு மேல எந்த அளவுக்கு இந்த ஜுனைதோட சேவைகள் இன்னைக்கு பல ஊடகங்களை பாராட்டப்பட்டு, நான் இதை பற்றி தனியாக ஒரு வீடியோ போடுறேன். அங்கே இருக்கக்கூடிய இந்த ஜுனைது சம்பந்தமாவோ அங்கே களத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் சம்பந்தமாக நான் தனியாக ஒரு வீடியோவை போடுறேன். ஏன்னா இந்த இஸ்லாமியர்கள்லாம் தீவிரவாதின்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, அதனால இது தனி கான்செப்டாக நம்ம பேசணும். இது எந்த அளவுக்கு இந்த ஜுனைத் அவர்களுடைய சேவை இன்னைக்கு பாராட்டப்பட்டுச்சுன்னா, இந்த போராட்டத்தை மாணவர் போராட்டத்தை ஆரம்பித்த சிஜேபி கட்சியோட தலைவர் அபிஜித் தீப்கே ஜுனைதை வந்து சந்திச்சு ஜுனைதோட காலில் விழுறாரு. ஐயா உன் காலில் விழுறேன், இவ்வளோ சேவை செஞ்சுட்டு இருக்கியா அப்படி சொல்லி காலில் விழுந்து நன்றி சார், காலில் விழுவாதப்பா, படைத்த இறைவனை தவிர யார் காலில் விழுவக்கூடாது, நீ என் சகோதரவா கட்டி பிடிச்சிக்கிறேன் அப்படி சொல்லி கட்டி பிடிச்சிருக்கக்கூடிய அந்த அன்பு டைம்ஸ் ஆஃப் இந்தியா டுடே மாதிரியான எல்லா ஊடகங்களுமே டைம்லைன் செய்திகளாகவும் தலைப்பு செய்திகளாகவும் மாற்றப்பட்டது. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் டைம்லைன் செய்தியும் இன்னைக்கு தலைப்பு செய்தி பிரேக்கிங் செய்தி என்ன, ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆனது, கதறி கதறி அழுத அமைச்சர்கள், கை குழந்தையுடன் வந்த பல்லவி, இதுதான் நமக்கு செய்தி. அது இன்னைக்கு எந்த அளவுக்கு திரும்ப ஆகிப்போச்சு. உங்களுடைய சினிமா கூத்துகள் இன்னைக்கு உங்க ரசிகர்களே பல பேர் அதை தவிர்க்க ஆரம்பிக்கிறாங்க. சில தற்கொலை மண்சோறு சாப்பிட்டுட்டு போயிட்டு இருக்குது. நியாயமான படிச்சவர் பண்ணல, அங்கேயுமே என்னடா அது கொஞ்சமாச்சும் மனசாட்சியில் எந்த நேரத்தில் இந்த படத்தை ரிலீஸ் பண்றதுன்னு சொல்லி அவனுக்கும் உருத்தம் இல்லையா, கொஞ்சமாச்சும் மனசாட்சி இருக்குவன் உருத்தம் இல்லையா, அவன்லாம் இன்னைக்கு பல பேர் இந்த படத்தோட ரிலீஸை இன்னைக்கு தள்ளி போடுறாங்க. அதாவது படத்தை நான் அப்புறமா பார்த்துக்கிறேன், அல்லது இந்த படத்தை பார்க்க நான் தவிர்க்கிறேன். எல்லா தேட்டர்களையும் திருவிழா மாதிரி கொண்டாடிட்டு இருக்கும்போது கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய கேஜி சினிமாஸ் இங்க இந்த தோரணம் கட்டி பேனர் கட்டி மாலை போட்டு இந்த பாலாபிஷேகம் இந்த கதையெல்லாம் வேணாம்.
படம் வரியா பார்த்துருப்போ அப்படி சொல்லி அந்த தியேட்டர் நிர்வாகம், அந்த சுத்து வட்டாரத்தில் இருக்கக்கூடிய அந்த விஜய் ரசிகர்களே அந்த கொண்டாட்டங்களை தவிர்க்கிறாங்க. ஏன்னா அது கொண்டாடக்கூடிய நேரம் கிடையாது, நம்ம உரிமைக்காக போராட வேண்டிய நேரம்ன்ற அந்த உணர்வு அவங்க கையில் இருக்குது. சென்னையிலுமே பல தியேட்டர்களில் ரசிகர்கள் சரியான முறையில் கூட்டம் வராததால அங்கே FDFS அந்த முதல் நாள் முதல் காட்சி அது பல இடங்களில் ரத்து செய்யப்படக்கூடிய ஒரு நிலைமைகள் இருக்குது. அப்போ இன்னைக்கு முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய ரசிகர்களே இன்னைக்கு இதை வெறுக்கிறாங்க. இந்த நேரத்தில் படம் ரிலீஸ் பண்றதுக்கு ஒரு நேரம் காலம் இல்லையா? மெரினா பீச்சில் வச்சு ட்ரோன் மூலியமா அப்படி வானத்துக்கு பறக்க விடுறாங்க. உன் பேரே வரலாறு அடிச்சாலும் அண்ணன் யாது அவன் தாண்டா அப்படி சொல்லி மெரினா பீச்சில் அவ்வளோ பெரிய கட் அவுட் விட்டுக்கிட்டு அதுக்கு விசில் அடிச்சுட்டு கூட்டிருக்கீங்களே, இது விசில் அடிச்சுட்டு கட் அவுட் கட்டக்கூடிய நேரமா இல்லை நம்மளுடைய கல்வியை பாதுகாக்க வேண்டிய நேரமா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அவங்க ரசிகர்களே உணரக்கூடிய ஒரு நிலைமை. சினிமா தேட்டரில் பார்த்தா இன்னைக்கு டிக்கெட் ரேட்டு அது வேற பிளாக்ல வேற பெரிய அளவில் விற்கப்பட்டு இருக்கு. அங்கே போய் எப்படி நீ 500 ரூபாய்க்கு விற்கலாம் அப்படின்னு சொல்லி போய் கேட்கறது. சினிமா தேட்டருக்கார காரி துப்புறான். டேய் விற்க சொன்னதே அவங்க தான்டா, படத்தோட ப்ரொடியூசர் டீம் தானே விற்க சொன்னாங்க. 190 ரூபா டிக்கெட்டு 300 ரூபாய்க்கு விற்க சொன்னதே அவங்க தான். அப்போ 190 ரூபா டிக்கெட் அவங்க 300 ரூபா விற்க முடியும்னா அந்த டிக்கெட்டை நான் 500 ரூபாய்க்கு விற்க எனக்கு உரிமை இருக்குடா. அப்படி உங்களுக்கு திராணி இருந்தா இப்போ 190 ரூபாய்க்கு ஆன்லைன்ல விற்க சொல்லு. அந்த தேட்டருக்கார அவ்வளோ ஆதங்கமா பேசுறாரு. உங்களுக்கு நேர்மையாக விற்கணும்னா 190 ரூபாய்க்கு ஆன்லைன்ல விற்க சொல்லு, நான் வித்துக்கிறேன். நான் நேர்மையாக விற்க நான் தயார், ஆனால் மோசடி பண்ணாம இருக்க நீ தயார்னா நானும் தயார் அப்படிங்கிறாரு. எப்படி 190 ரூபா டிக்கெட்டை 300 ரூபாய்க்கு நீங்க விற்க சொல்றீங்களோ அப்போ 500 ரூபாய்க்கு விற்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஒரு சினிமா தேட்டருக்காரு இவங்களுடைய இந்த மோசடித்தனத்தை அம்பலப்படுத்திக்கிட்டு இருக்கிறாரு. ஏன்னா இவங்க தான் பாட்டலுக்கு 10 ரூபா என்ன ஆட்டம் போய் பாட்டெல்லாம் போய் பேசிட்டு இருந்தாரு. இவங்க ஆட்சிக்கு வந்தது பிறகு பாட்டிலுக்கு 30 ரூபா 40 ரூபா தனி கதை, 190 ரூபா தான் அதிகபட்ச விலை விற்கப்படணும் அப்படின்னு சொல்லி சட்டம் இங்க இருக்குது. ஆனா ஒவ்வொரு படம் வரும்போது அந்த படத்தோட டிக்கெட்டு 500 ரூபா 1000 ரூபா 2000 ரூபா 4000 வரைக்கும் கொடுத்து பிளாக்ல விற்கக்கூடிய நிலைமைகள் ஏற்படுது. ஆனால் அதை எதிர்த்து இவங்க பேச மாட்டாங்க. அப்படிதான் இவங்களுடைய படங்களுக்கு இங்கே கலெக்ஷன்ஸ் ஈட்டக்கூடிய நிலைமைகள் இருந்துகிட்டு இருக்குது. அப்போ இப்படிலாம் இருக்கும்போது இன்னைக்கு தமிழ்நாட்டை பார்த்து இந்தியாவே இன்னைக்கு கேவலமாக சிரிச்சிட்டு இருக்கு. அதுதான் நமக்கு பெரிய ஒரு அவமானமாக இருக்குது. டெல்லியில் ஒரு டாக்டர் அக்ஷய் சாஹான்னு சொல்லக்கூடிய ஒரு டாக்டர் ஒரு சின்ன ஒரு கிளினிக் வச்சுட்டு இருக்காரு. அந்த கிளினிக் வச்சிருக்கும்போது தான் கிளினிக்னு ஒரு ஆம்புலன்ஸ் இருக்கு. அந்த ஆம்புலன்ஸ் எடுத்துட்டு வந்து ஒரு மினி கிளினிக்காக ஏற்பாடு செஞ்சு டெல்லி ஜந்தர் மந்தர் போராட்ட காலத்தில் அந்த ஆம்புலன்ஸை கொண்டு வந்து ஒரு மினி கிளினிக்காக வச்சு இங்கே போராடக்கூடிய மாணவர்களுக்கு ஏதாவது மயக்கம் ஏற்படலாம், ஏதாவது அத்தியாவசிய மருத்துவ உதவி இருக்கலாம், அடிப்படை மருத்துவ உதவி யாருக்காவது ஃபிக்ஸ் வரலாம், அல்லது சுகர் அதிகமாகலாம், பிபி கண்ட்ரோல் இல்லாமல் போகலாம், அந்த அடிப்படை உதவிக்காக அங்கேயே வந்து டென்ட் போட்டு ஒரு மினி கிளினிக்காக செயல்படுறாரு. அங்கே இருக்கக்கூடிய மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் இவர் கூட வந்து உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இப்படியெல்லாம் செய்யும்போது டாக்டர் அக்ஷய் சாஹா சொல்றது என்னன்னா, எனக்கு இங்கே மெயின் என்னன்னா இங்கே நான் வரதுக்கு காரணமே இங்கே போராடக்கூடிய எனக்கு வெயிலில் நின்று போராடுறதால அவனுக்கு உப்பு சர்க்கரை அளவு சரியில்லாமல் போகலாம், அதனால ஓஆர்எஸ் கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு, அதனால நான் ஓஆர்எஸ் கொடுக்கறதுக்காக மெயினாக இங்கே வந்தேன். ஆனால் பல மருத்துவ தேவைகள் இங்கே இருக்கு, அதனால தான் என்னோட கிளினிக்கை விட்டுட்டு நான் இங்கேயே கிடக்கிறேன் அப்படின்னு சொல்லி இப்படி தன்னோட தொழிலை குடும்பத்தை வியாபாரத்தை வருமானத்தெல்லாம் விட்டுட்டு அங்கே போய் போராடுறாங்க. ஏன்னா நம்ம பிள்ளைங்களோட கல்வி பாதுகாக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக. ஆனால் இந்த எந்த ஒரு அறிவும் இல்லாமல் முழுக்க அறவே காட்டுத்தனமா ஒரு சினிமா படம் ரிலீஸ் ஆகணும், அந்த படம் 300 கோடி ரூபா வசூல் பண்ணணும், அந்த படம் வெற்றி அடையணும்னு சொல்லி மண்சோறு சாப்பிடுவேன், நான் பிறந்த பச்சை குழந்தையை தூக்கிட்டு போவேன், எனக்கு அங்கே போராடுறதுலாம் எனக்கு பிரச்சனை இல்லை, சினிமா வரியால தான் எனக்கு பிரச்சனை, இந்த சினிமாவை நான் திருவிழா மாதிரி கொண்டாடுவேன், இந்த படத்தை பார்த்துக்கிட்டு நான் கதறி அழுவேன் அப்படின்னா இதனால தான் அன்னைக்கு PS வீரப்பா சொன்னாரு, இந்த நாடு மக்களும் நாசமாய் போகட்டும்னு இருப்பாங்க. அந்த மாதிரி தான் இன்னைக்கு தமிழ்நாட்டோட நிலைமை இன்னைக்கு நாளுக்கு நாள் நாசத்தை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கு. இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம்.